வனவிலங்குகளின் தாக்குதலில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக எளிய முறையில் இயங்கக்கூடிய கருவி ஒன்றை கண்டுபிடித்துள்ளதாக கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவர் தெரிவித்துள்ளார். பொதுவாக காட்டுப்பகுதிகளில் இருந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் வரும் வனவிலங்குகளை வனத்துறையினர் பட்டாசுகள் வெடித்தும் தீப்பந்தம் கொளுத்தியும் விரட்டுவது வழக்கம். இதற்கு மாற்றாக கன்னியாகுமரி மாவட்டம் முலகமூடு பகுதியைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவர் கிறிஸ்பின் ஜீவா புதிய கருவி ஒன்றை கண்டுபிடித்துள்ளார். நாள்தோறும் வனவிலங்குகளின் தாக்குதலால் உயிரிழப்பு ஏற்படும் செய்திகளை அறிந்து மனமுடைந்த அவர் இதற்கென நவீன கருவி ஒன்றை உருவாக்க திட்டமிட்டு அதில் வெற்றியும் கண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நான் டிவி நியூஸ் பேப்பர் வாசிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. நான் அப்படி வாசிக்கச்சில் நான் வனவிலங்குகள் தாக்கி நிறைய மக்கள் காயப்படுறதாட்டம் உயிரிழக்கிற செய்திகளையும் நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி தான் எனக்கு இதை எப்படி தடுக்கலான்னு யோசிக்கச்சில் தான் இந்த ஐடியா எனக்கு இதில் ஆர்வம் உண்டு. பிளாஸ்டிக் பைப்பில் லேசர் விளக்குகள், ஸ்பீக்கர் ஆகிய உபகரணங்களை கொண்டு இந்த பாதுகாப்பு கருவியை கிறிஸ்பின் ஜீவா வடிவமைத்து உள்ளார். வீட்டை சுற்றித் திரியும் நாய்களை கொண்டு கருவியை பரிசோதித்த போது எதிர்பார்த்தவாறே அவை மிரண்டு ஓடிவிட்டதாக அவரது தந்தை மகிழ்ச்சி தெரிவிக்கிறார். பகுதிகளில் வர நிறைய தொழிலாளர்கள் இந்த சிறுமிகளை நாய்க்கு அடிக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நியூஸில் பார்த்து இதெல்லாம் நம்ம இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, அன்னைக்கு ஃபயரும் பட்டாசு சத்தத்தையும் வச்சு இதுனாங்க. இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜி இருந்தும் அதுக்குன்னு ஒரு எக்யூப்மெண்ட் இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு டார்ச் லைட்டுங்கிற விதத்தில் அவன் சொன்னதை அதை எப்படி பண்ணலான்னு நாங்கள் முதல்ல பெருசாக 6,000 rupees மேலே செலவாச்சு. அது ஒரு ப்ரோட்டோடைப்பாக பண்ணோம். அதுக்கப்புறம் அவன் ஒவ்வொரு ஐடியா சொல்ல அதை இது பண்ணி ரொம்ப காம்பேக்டாக அதை 1000 rupeesக்குள்ளால் கொண்டு வந்து எல்லா மக்களுக்கும் பயன்படணும் அப்படிங்கிற மோட்டிவில் அவன் சொல்கிறதுனால இது வரைக்கும் 5 எக்யூப்மெண்ட் பண்ணிட்டோம். முதலில் சிறிய அளவில் 1000 ரூபாய் செலவில் இந்த நவீன கருவியை கிறிஸ்பின் வடிவமைத்துள்ளார். அதனுடைய வெளிச்சம் மற்றும் ஒளி அளவு குறைவாக இருந்ததால் பின்னர் 3000 ரூபாய் செலவில் இதே போன்ற கருவியை வடிவமைத்துள்ளார். இந்த கருவி ஏழை எளிய மக்களுக்கு நிச்சயம் உதவும் என உறுதி தெரிவிக்கும் கிறிஸ்பின் ஜீவா தமிழக முதல்வரை சந்தித்து அனைத்து பழங்குடியின மக்களுக்கும் இந்த கருவி கிடைக்க வலியுறுத்த போவதாக தெரிவித்து உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.